my channel. இன்னைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போறோம். பேக்கிங்ல காமனா யூஸ் பண்ற சுகர்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது, அது மட்டும் இல்லாம நம்ம யூஸ் பண்ற சுகரோட ரோல் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் பேக்கிங்ல என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். கண்டிப்பா இன்ஃபர்மேட்டிவா இருக்கும், ஃபுல்லா பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுகர் வந்து பேக்கிங்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இன்கிரிடியன்ட். ஜஸ்ட் ஸ்வீட்னஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது மட்டும் ரீசன் கிடையாது. நம்ம ஆட் பண்ற சுகர் வந்து நம்மளோட பேக்டு ப்ராடக்ட்டோட டேஸ்ட், டெக்ஸ்சர், அப்பியரன்ஸ், ஃபிளேவர் இது எல்லாத்தையுமே டைரக்டா அஃபெக்ட் பண்ணும். சுகர்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. மோனோசாக்கரைட்ஸ், டைசாக்கரைட்ஸ், பாலிசாக்கரைட்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. நம்ம இதுக்குள்ள நம்ம டீடைலா போக வேண்டாம். நம்ம கிச்சன்ல யூஸ் பண்ற சர்க்கரை இருக்குல்ல, அந்த சர்க்கரை வந்து சுக்ரோஸ் அப்படிங்கிற டைசாக்கரைட் டைப் சேர்ந்தது. சோ சுக்ரோஸ் அப்படிங்கிறது குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் இது ரெண்டையும் சேர்த்துறது தான் வந்து நம்மளோட சுக்ரோஸ்னு சொல்றது. இது காமனா கிடைக்கக்கூடிய சோர்ஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு சோர்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து சுகர் பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து நம்ம எல்லாத்துக்கும் காமனா தெரிஞ்ச கரும்பு, சுகர் கேன். இப்ப நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு சுகருக்கும் குளுக்கோஸ் ஆகட்டும், ஃப்ரக்டோஸ் ஆகட்டும், சுக்ரோஸ் ஆகட்டும், இது எல்லாத்துக்கும் இருக்கிற கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் வேற. சோ இந்த கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் தான் வந்து உங்களோட பேக்டு ப்ராடக்ட், அந்த சுகர் நம்ம ஆட் பண்றப்போ அந்த பேக்டு ப்ராடக்ட்டை டைரக்டா இம்பாக்ட் பண்ணக்கூடியது. அதனால நீங்க எந்த டைப் ஆஃப் சுகர் சூஸ் பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல 6 டைப் ஆஃப் சுகர் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுல முதல் டைப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிரானுலேட்டட் சுகர். கிரானுலேட்டட் சுகர் இல்ல ஒயிட் சுகர், நம்ம வந்து வீட்ல நார்மலா யூஸ் பண்ற அந்த கட்டி கிறிஸ்டல் ஷேப்ல இருக்கிற சுகர். இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுக்ரோஸ் டைப் சார்ந்தது. இது கரும்புல இருந்தோ சுகர் பீட்ஸ்ல இருந்தோ வர்றது. இந்த கரும்புல இருந்து வர்ற சர்க்கரையை வந்து நம்ம சுகர் இந்த ரிஃபைனரிஸ்ல எல்லாம் கொடுத்து நம்ம ஃபுல்லா ரிஃபைன் பண்ணி எடுத்துருவோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல் ப்ராசஸ்னால அது ப்ளீச் செய்யப்பட்டு அது ஒயிட் கிறிஸ்டல்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்குது. இது நியூட்ரலி ஃபிளேவர்ட், மோஸ்டா எந்த வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டுக்கும் வந்து சூட் ஆகக்கூடிய ஒரு டைப். இது இதோட மெயின் பர்பஸ் பேக்கிங் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பட்டரோட கிறிஸ்டல் கிரானுலேட்டட் சுகரை நீங்க ஆட் பண்ணி பீட் பண்றப்போ அந்த கிறிஸ்டல்ஸ் வந்து பட்டர்ல நிறைய ஏர் பாக்கெட்ஸ் கிரியேட் பண்ணும். அப்படி கிரியேட் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய ஏர் அந்த பட்டர் ட்ராப் பண்ணி ஃபைனல் அவுட்புட் ஆஃப் த கேக் வந்து நல்லா ஃப்ளஃபியா வந்து நமக்கு கிடைக்கும். மோஸ்டா நீங்க கேக் ரெசிபிஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் தான் வந்து கிரீமிங் ஆஃப் பட்டர் அண்ட் சுகர் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்டா இந்த சுகர் வந்து குக்கீஸ்ல ஸ்வீட்னஸ் என்ஹான்ஸ் பண்றதுக்கு, அப்புறம் அந்த கிறிஸ்ப் டெக்ஸ்சர் கிடைக்கிறதுக்கு, இந்த மாதிரி பல ரோல் இது ப்ளே பண்ணுது. இதோட டிகிரி ஆஃப் டேஸ்ட், டெக்ஸ்சர், கலர் இது எல்லாமே வந்து நீங்க ஆட் பண்ற குவாண்டிட்டியை பொறுத்து டிட்டர்மைன் ஆக போகிறது. சோ அதனால உங்க ரெசிபில சுகர் இவ்வளவு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கரெக்ட் அமௌண்ட் ஆஃப் சுகர் ஆட் பண்ணுங்க. செகண்ட் டைப் காஸ்டர் சுகர். சோ இந்த சுகர் என்ன அப்படின்னா ஒண்ணும் இல்ல, அதே தான் நம்ம கிரானுலேட்டட் சுகரே தான், ஆனா இன்னும் ஃபைனா இருக்கும். அந்த கிரானுலேட்டட் சுகருக்கு ஒரு 2-3 பல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து காஸ்டர் சுகர்னு சொல்லுவாங்க. இந்த சுகர் வந்து ஒரு மாதிரி இன்டர்மீடியேட்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஃபைனாவும் இருக்காது. அதே மாதிரி இது வந்து அந்த கிரானுலேட்டட் சுகர் அளவுக்கு அந்த அளவுக்கு சாலிடாவும் இருக்காது. இது வந்து மோஸ்டா குக்கீஸ் எல்லாம் செய்யறப்போ கிரானுலேட்டட் சுகர் வந்து பட்டர்ல டிசால்வ் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். அதுக்கு பதிலா நம்ம காஸ்டர் சுகர் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கிரீமிங் ப்ராசஸ் வந்து சீக்கிரம் நடக்கும். இது நான் சொன்ன மாதிரி நீங்க வீட்லயே கிரானுலேட்டட் சுகரை 2 பல்ஸ் கொடுத்து எடுத்துட்டீங்க அப்படின்னா காஸ்டர் சுகர் ரெடி ஆயிடும். மூணாவது பவுடர்ட் சுகர். சோ இந்த பவுடர்ட் சுகர் தான் கன்ஃபெக்ஷனர் சுகர், ஐசிங் சுகர் அப்படின்னு சொல்லிட்டு பல டேர்ம்ஸ்ல சொல்லுவாங்க. இதுவும் வந்து வேற எதுவும் கிடையாது, அதே கிரானுலேட்டட் சுகரை ரொம்ப சூப்பர் ஃபைனா நம்ம அரைக்கணும். அரைச்சு அதை நல்லா சீவ்ல, அதே மாதிரி ரொம்ப ஃபைனா இருக்கிற சீவ்ல நம்ம அதை சலிச்சு எடுக்கணும். சோ அதுதான் வந்து இந்த ஐசிங் சுகர்னு சொல்லுவாங்க. நார்மலா சுகர்ல ஹைக்ரோஸ்கோபிக் நேச்சர் இருக்கக்கூடியது, அதாவது ஏர்ல இருக்கிற மாய்ஸ்சரையே அதை அப்சார்ப் பண்ணிக்கும். சோ அதனால பவுடர் பண்ணி வைக்கிறப்பவும் சுகர் வந்து கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ அதுக்காக ஒரு 3% கார்ன் ஸ்டார்ச்சோ கார்ன் ஃபிளவரோ வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். இது வந்து டஸ்டிங்க்கு, ஐசிங்க்கு, நம்ம ஃப்ராஸ்ட் எல்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி எதுக்கு வந்து ரொம்ப சூப்பர் ஃபைனா அந்த நெருப்பு இல்லாம ஒரு சுகர் தேவைப்படுதோ அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஐசிங் சுகர் யூஸ் பண்ணுவோம். நிறைய பேர் கிரானுலேட்டட் சுகர் இடத்துல ஐசிங் சுகர் வந்து ரிப்ளேஸ் பண்ணுவாங்க. நான் வந்து இது யூசுவலா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரானுலேட்டட் சுகர் வந்து பட்டர் கூட ஆட் பண்றப்போ அந்த கிறிஸ்டல்ஸ் இருக்கிறதுனால ஏர் பாக்கெட்ஸ் கிரியேட் பண்ணும். ஆனா ஐசிங் சுகர் ஆட் பண்றப்போ அந்த மாதிரி எந்த ப்ராசஸும் நடக்காது. இன்ஸ்டெட் கார்ன் ஸ்டார்ச் வந்து இன்னும் நம்ம கேக் பேட்டரை வந்து ஹார்டாவும் டென்ஸாவும் ஆக்கிடும். அதனால வந்து யூசுவலா நான் கிரானுலேட்டட் சுகருக்கு பதிலா ஐசிங் சுகரை ரிப்ளேஸ் பண்றதுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் கேக் பேட்டர்ஸ்ல. அடுத்தது ஃபோர்த் ஒன் பிரவுன் சுகர். சோ இந்த பிரவுன் சுகர் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கு. எஸ்பெஷலி இந்த பிரவுன் சுகர் தான் கரும்பு சர்க்கரையா, இந்த பிரவுன் சுகர் தான் நாட்டு சர்க்கரையா, இல்ல அதுதான் வந்து இந்த தேங்காய் சர்க்கரையா, அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா பிரவுன் சுகர் இது எதுவுமே கிடையாது. அதே நம்மளோட யூஸ் பண்ற நார்மலா வீட்டுல நம்ம சர்க்கரை யூஸ் பண்ணுவோம்ல அந்த சர்க்கரை தான்.
அது கூட molasses சொல்லிட்டு ஒரு சப்ஸ்டன்ஸை ஆட் பண்ணிருப்பாங்க. இது வந்து உடம்புக்கு நல்லதா அப்படின்லாம் கேட்டீங்கன்னா டெஃபினட்டா கிடையாது. இந்த பிரவுன் சுகருக்கும் நம்ம சாப்பிடுற ஒயிட் சுகருக்கும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதே சுகர்ல molasses மட்டும் தான் ஆட் பண்றாங்க. அந்த molasses ஆட் பண்ற பெர்சன்டேஜ் தான் வந்து அது லைட் பிரவுன் சுகரா டார்க் பிரவுன் சுகரா அப்படிங்கிறது டிட்டர்மைன் பண்ண போறது. லைட் பிரவுன் சுகர் அப்படின்னா 3.5% molasses ஆட் பண்ணிருப்பாங்க. டார்க் பிரவுன் சுகர் அப்படின்னா அப்ராக்சிமேட்டா 6.5% molasses ஆட் பண்ணிருப்பாங்க. இது மெயினா நம்ம பேக்கிங்ல ஆட் பண்றது வந்து குக்கீஸ்க்கு ஆட் பண்ணலாம், பிளாண்டீஸ், பிரவுனிஸ் இதுக்கெல்லாம் நம்ம ஆட் பண்ணுவோம். மெயின் ரீசன் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல அந்த நட்டி கேரமல் ஃபிளேவர் நமக்கு கொடுக்கும். ஆப்வியஸ்லி பிரவுன் கலர் மஃபின்ஸ்க்கு கேக்ஸ்க்கெல்லாம் வந்து அந்த பிரவுன் கலர் கொடுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இந்த பிரவுன் சுகர் கிரானுலேட்டட் சுகருக்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா அப்படின்னா எஸ், கண்டிப்பா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 1:1 ரேஷியோ வெயிட்ட பொறுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 100 கிராம் கிரானுலேட்டட் சர்க்கரை எடுக்கிறீங்கன்னா அதுக்கு பதிலா 100 கிராம் பிரவுன் சுகர் கூட எடுத்துக்கலாம். இது வந்து உங்க பேக்டு ப்ராடக்ட்டோட டேஸ்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும். பிரவுன் சுகர்ல நம்ம molasses ஆட் பண்றதுனால நேச்சுரலாவே அது மாய்ஸ்டா தான் இருக்கும். அதனால நம்ம குக்கீஸ்லாம் வந்து சில ஸ்பெசிபிக்கான அந்த சூயினஸ் அந்த டெக்ஸ்சர் கிடைக்கிறதுக்கு, அப்புறம் நம்மளோட பேக்டு ப்ராடக்ட் இன்னி கொஞ்ச நாள் வந்து சாஃப்டாவே மெயின்டைன் ஆகிறதுக்கு அந்த டெண்டர்னஸ் கொடுக்கிறதுக்கும் வந்து நம்ம பிரவுன் சுகர் யூஸ் பண்றோம். ஃபிஃப்த் ஒன் molasses. molasses அப்படிங்கிறது வேற எதுவும் கிடையாது. நம்மளோட சுகர் கேனை ரிஃபைன் பண்ணி சுகர் எடுப்போம்ல, சோ அதோட பை ப்ராடக்ட்டா வரதுதான் வந்து இந்த molasses. யூசுவலா இந்த mollassesக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேரமல் அந்த குக்டு ஃபிளேவர் இருக்கும். காமனா molasses வந்து 3 டைப்ஸா லேபிள் ஆகி வரும். ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா மைல்ட் அண்ட் ஸ்வீட்னு வரும். செகண்ட் டைப் பாத்தீங்க அப்படின்னா டார்க் அண்ட் ராபஸ்ட்னு வரும். தேர்ட் டைப் பாத்தீங்க அப்படின்னா பிளாக் ஸ்ட்ராப் molasses. இது வந்து காமனா நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. பிளாக் ஸ்ட்ராப் molasses அப்படிங்கிறது நம்ம molasses அந்த பை ப்ராடக்ட் கிடைச்சோன்னா அது வந்து 3 டைம்ஸ் நல்லா அது கான்சென்ட்ரேட்டடா ஆகிற அளவுக்கு பாயில் பண்ணுவாங்க. சோ அதாவது நல்லா அது திக்கா கெட்டியா ஆகிற அளவுக்கு அதை வந்து சுண்ட வைப்பாங்க. சோ அததான் வந்து நம்ம பிளாக் ஸ்ட்ராப் molasses னு சொல்லுவோம். சோ காமனா வந்து இப்ப நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் வந்து ரீஃபைன்டு சுகருக்கு பதிலா இந்த molasses பிளாக் ஸ்ட்ராப் molasses சப்ஸ்டிட்யூட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அது வந்து நம்மளோட சுகர் லெவலை வந்து அது டைரக்டா ஸ்பைக் பண்ணாதனால molasses வந்து பிளாக் ஸ்ட்ராப் molasses வந்து அது ரிப்ளேஸ்மெண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த molasses வந்து சல்ஃபர்ட் molasses, அன்சல்ஃபர்ட் molasses அப்படின்னு நேம் பண்ணிருப்பாங்க. அன்சல்ஃபர்ட் molasses அப்படிங்கிறது நம்ம மெச்சோர்டான கரும்பு யூஸ் பண்ணுவோம். அதாவது அந்த மெச்சோர்டான கரும்பு வந்து அதுல இருந்து ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். இது நேச்சுரலாவே கான்சென்ட்ரேட்டடா இருக்கும். அதனால இதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா சல்ஃபர் மாதிரியான எந்த பிரிசர்வேட்டிவும் ஆட் பண்ண தேவை கிடையாது. இது வந்து ஒரு மாதிரி மைல்ட் அண்ட் லைட் கலர்ல இருக்கும். சல்ஃபர்ட் molasses அப்படிங்கிறது அந்த அளவுக்கு மெச்சோர்டான கரும்பு எடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா முன்னாடியே அந்த கரும்பு மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடியே எடுத்துட்டு அதுக்கு வந்து சல்ஃபர் வந்து நம்ம பிரிசர்வேட்டிவா ஆட் பண்றோம். இது வந்து பாக்குறதுக்கு டார்க்கர் கலர்ல இருக்கும். அதே மாதிரி இது வந்து ஸ்லைட்லி பிட்டர் டேஸ்டும் கொடுக்கும். molasses பாத்தீங்க அப்படின்னா பேக்கிங் பொறுத்த வரைக்கும் ஜிஞ்சர் பிரெட்ஸ், குக்கீஸ், பேன் கேக்ஸ் இந்த மாதிரி பல பேக்டு ப்ராடக்ட்ஸ்க்கு இந்த molasses யூஸ் பண்றாங்க. கடைசி 6th டைப் ஹனி. ஹனி வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி ஹனி பீஸ்ல இருந்து கிடைக்குது. அதே மாதிரி இத வந்து பேக்கிங்ல வந்து சுகருக்கு ஆல்டர்னேட்டிவா இது யூஸ் பண்றாங்க. ஹனியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இது சுகரை விட கொஞ்சம் டேஸ்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அதாவது ஸ்வீட்னஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அதனால ஒருவேளை ஹனியை வந்து நீங்க பேக்கிங்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னா 1 கப் சுகர் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு 1/2 கப்ல இருந்து ஒரு 2/3 கப் அளவுக்கு நீங்க ஹனியை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஹனியோட டேஸ்ட் அண்ட் கலர் டிஃபர் ஆகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஃபிளார்ஸா இருக்கலாம், அந்த ஃபிளாரிங் சீசன், நெக்டார் கிடைக்கிறது, இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸ் இருக்கு அந்த ஹனியோட கலர் டேஸ்ட் எல்லாம் டிட்டர்மைன் பண்றதுக்கு. ஹனியோட ஒரு யூனிக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஸ்பாயிலே ஆகாது. இத ரூம் டெம்பரேச்சர்ல எவ்வளவு நாளைக்கு வேணாலும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்மளோட கேக்ஸ்லயோ இல்ல எனி பேக்டு ப்ராடக்ட்ஸ்ல நம்ம ஹனி ஆட் பண்றப்போ அது வந்து நம்மளோட அந்த பேக்டு ப்ராடக்ட்டை வந்து சாஃப்டாவும் டெண்டராவும் வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா அதுலயே வந்து மாய்ஸ்சர் நிறைய இருக்கிறதுனால. உங்களோட ரெசிபில வந்து ஹனி ஆட் பண்ற டைம்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப விசிபிளா தெரியும். அந்த ஹனி ஆட் பண்றதுனால கிட்டத்தட்ட நம்மளோட லிக்விட் போர்ஷன் இருக்குல்ல, அந்த வெட் இன்கிரிடியன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து அட்லீஸ்ட் ஒரு 20% வந்து குறைச்சிருப்பாங்க. பிகாஸ் ஹனியும் வந்து லிக்விட் ஸ்டேட்ல இருக்கு. அந்த ரீசனுக்காக ஹனியும் வந்து பேக் ஆகிறப்போ அந்த பிரவுன் கலருக்கு நம்ம கேக்ஸ்லயும் மஃபின்ஸ்லயும் வந்து அந்த பிரவுன் கலர் வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஹனி ஆட் பண்றப்போ நீங்க ஒரு சின்ன விஷயம் நோட் பண்ணணும். இது வந்து ஓவர் பிரவுன் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதனால யூஸ்வலா சுகர் ஆட் பண்றதை விட ஒரு 25 டிகிரி ஃபாரன்ஹீட் வந்து ஹனி ஆட் பண்ற ரெசிபில டெம்பரேச்சரை கம்மி பண்ணி வைக்கணும். நீங்களா ஏதாவது ஒரு ரெசிபி செய்றீங்க ஹனியை வச்சு அப்படின்னா அந்த ஹனி வந்து நியூட்ரலைஸ் பண்றதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன், அதாவது 1 கப் ஹனி எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணீங்கன்னா தான் அதுல இருக்கிற ஆசிட் வந்து நம்மளுக்கு நியூட்ரலைஸ் ஆகி கிடைக்கும். அதனால ஹனி ஆட் பண்றீங்க அப்படின்னா நான் சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ
பேக்கிங் பொறுத்த வரைக்கும் இந்த சுகரோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படிங்கறது பார்க்கலாம். முதல்ல டெக்ஸ்சர். சுகரோட ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம டோ பேட்டரோ செய்யறப்போ இது வந்து ஒரு டெண்டரைசிங் ஏஜென்ட்டா ஆக்ட் பண்ணுது. நேச்சுரலாவே சுகர் வந்து ஹைக்ரோஸ்கோபிக்னு சொல்லுவாங்க. ஹைக்ரோஸ்கோபிக் அப்படின்னா நம்ம காமனா நோட்டீஸ் பண்ணிருக்கிற ஒரு விஷயம் தான். சுகரை வந்து நீங்க திறந்து வச்சீங்கன்னா என்ன பண்ணும், அது வந்து ஏர்ல இருக்கிற மாய்ஸ்சரை அப்சார்ப் பண்ணிக்கும். அது வந்து அதோட ஒரு தன்மை. இந்த மாதிரி அது ஹைக்ரோஸ்கோபிக்கா இருக்கிறதுனால நமக்கு வந்து கேக்க பொறுத்த வரைக்கும் குளுட்டன் மாதிரியான ஒரு இலாஸ்டிக் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகக்கூடாது. என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் பாத்தீங்க அப்படின்னா ஏன் அப்படிங்கிறது தெரியும். குளுட்டன் அப்படிங்கிறது நம்ம ஆட் பண்ற ஃபிளார் இருக்குல்ல, எஸ்பெஷலி ஆல் பர்பஸ் ஃபிளார் எல்லாம் இருக்குல்ல, சோ அதுல வந்து இருக்கிற ஒரு புரோட்டீன். இந்த குளுட்டன்ங்கற புரோட்டீன் தான் எனி பேக்டு ப்ராடக்ட்டுக்கு இலாஸ்டிசிட்டியை கொடுக்கக்கூடியது. ஆனா நம்ம கேக்குக்கெல்லாம் வந்து இலாஸ்டிக்கா இருக்க தேவை கிடையாது. அந்த குளுட்டன் வந்து நம்ம தண்ணி சேர்த்திட்டு நல்லா பீட் பண்றப்போ வந்து அந்த இலாஸ்டிக் நேச்சர் அதை எக்ஸிபிட் பண்ணும். சோ இந்த சுகர் வந்து நம்ம ஆட் பண்றதுனால அது வந்து மாய்ஸ்சர் ஃபர்ஸ்ட் அப்சார்ப் பண்ணிட்டு குளுட்டன் ஃபார்ம் ஆகுறது வந்து அது இன்ஹிபிட் பண்ணும். இது வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் நம்ம கேக் மஃபின்ஸ் இதெல்லாம் வந்து நல்லா இலாஸ்டிக்கா அந்த கம்மியா ரப்பரியா அந்த மாதிரி வராம நல்லா டெண்டரா வரதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான ரீசன். செகண்ட் வந்து கலர். சுகர் வந்து அதோட மெல்டிங் பாயிண்ட் 175 டிகிரி செல்சியஸ்க்கு மேல ஹீட் பண்றதுனால சாலிட் ஸ்டேட்ல இருந்து அது லிக்விடா மாறும். அந்த லிக்விடா ஃபர்தரா நம்ம ஹீட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால அது நம்மளோட அந்த ஹனி கலர்ல ஆம்பர் கலர்ல வந்து கேரமலைஸ் ஆகும். கேக்ஸ், பிரெட்ஸ், மஃபின்ஸ் இது எல்லாத்தையும் வந்து அந்த பிரவுன் கலர் ஃபார்ம் ஆகும்ல. சோ அதுக்கு மெயினான ரீசனும் வந்து சுகர் தான். தேர்ட் ஒன் டேஸ்ட். இந்த சுகர் வந்து ஸ்வீட்னஸ் மட்டும் இல்லாம நம்மளுக்கு ஒரு பியூட்டிஃபுல் அந்த அரோமா வந்து ஃபைனலா கிடைக்குது அந்த பேக்டு ப்ராடக்ட்னு சொல்றதுக்கு. சோ அதுக்கு ரீசனும் வந்து இந்த சுகர் தான். Maillard ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா, சுகர் வந்து நம்ம பேக்டு ப்ராடக்ட் இருக்குல்ல, அந்த கேக்கோ ஏதோ ஒன்னு இருக்கிற அமைனோ ஆசிட்ஸ் கூட ரியாக்ட் பண்ணிட்டு நமக்கு வந்து அந்த ஒரு நல்ல பேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மெல் வரும்ல, அது வந்து அதை தான் நம்ம Maillard ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ அவ்வளவுதான், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, இல்ல வேற ஏதாவது ஒப்பீனியன் சஜஷன்ஸ் என்ன இருந்துச்சுனாலும் அது எல்லாத்தையுமே எனக்கு கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. என்ன எங்காவது பர்சனலா ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபுராஜ் என்ன ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.